தமிழகத்தில் 717 மதுபான கடைகளை மூட தமிழக முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் இருக்கும் 717 மதுக்கடைகளை மூட தமிழக முதல்வர் விஜய் ஆணையிட்டிருக்கிறார். 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? 3 சப்ஜெக்ட்ல இந்த வருகிறது. குறிப்பாக கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள், இந்த 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய கடைகளை 500 மீட்டர் வரை அமைந்துள்ள கடைகளை ஆய்வு செய்து உத்தரவிடுமாறு ஏற்கனவே நேற்றைக்கு தலைமைச் செயலகத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் கிறிஸ்துராஜ் ஐஏஎஸை வரவழைத்து ஜோசப் விஜய் ஆலோசனை நடத்தினார். அதற்கு பிறகு இந்த உத்தரவு என்பது வந்திருக்கிறது. கல்வி நிறுவனங்கள் அருகில் உள்ள 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 255 கடைகள் மற்றும் என கிட்டத்தட்ட 717 கடைகள், வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கக்கூடிய 276 கடைகள் என 717 கடைகள் வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை ஐஐடி அண்ணா பல்கலைக்கழகம் அருகில் கூட ஒரு மதுபான கடை இருக்கிறது. சென்னை மற்றும் மாவட்ட வாரியாக இந்த பட்டியல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான விரிவான அரசாணை இன்னும் சிறிது நாட்களில், அதாவது ஒரு சில நாட்களில் இந்த அரசாணையை டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மூலமாக இந்த உத்தரவு என்பது பெறப்பட இருக்கின்றது. அதே போல முக்கியமான கோயில்கள், தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்கள் அருகிலும் மதுபான கடைகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. 500 மீட்டர் அந்த தூரத்துல இருக்கிறத கண்டறிஞ்சதுனால இதன் மூலமாக டாஸ்மாக் வருமானமும் பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 717 கடைகளும் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய கடைகளாகவும் இருக்கின்றன. குறிப்பாக சென்னை ஐஐடி அருகேயே ஒரு கடை நீண்ட நாட்களாக செயல்படுவதாகவும் அரசுக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று பல கடைகளை மூடுவதற்கு தமிழக அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வேறு கடைகளுக்கு, அருகில் உள்ள மற்ற கடைகளுக்கு மாற்றுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, பிற இடங்கள்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை இயங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுமே வெளியிடப்படுமா? நிச்சயமாக தமிழகத்துல தற்போது 4765 இருக்கு. இதுல 700 கடைகள் மூட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 சொச்சம் கடைகள் தான் இருக்கும். ஆரம்பத்துல டாஸ்மாக் கடை ஆரம்பிக்கும் போது 9000 கடைகள் இருந்தது. படிப்படியாக திமுக ஆட்சியிலும் 500 கடைகள் குறைக்கப்பட்டன. ஆனால் அதற்கு பிறகு குறைக்கப்படவில்லை. தற்போது முதலமைச்சர் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார். மற்ற கடைகளுக்கும் வேணென்று சொன்னால் தற்போது தமிழகத்தில் மது பழக்கத்திற்கு ஆளானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். போதை பழக்கத்திற்கு சிறுவர்கள் எல்லாம் கூட ஆளாகிறார்கள் என்று பல வீடியோக்கள் வருகின்றன. எனவே இதை கட்டைன் பண்றதற்காக தான், எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்பதால் அனைவரும் வாங்கி பருகுவதாக அரசுக்கு ஆய்வுகள் எல்லாம் வருகின்றன. எனவே வருமானம் மட்டுமே அரசுடைய நோக்கமாக கொடுக்கக்கூடாது. மக்களுடைய மனநலம், குறிப்பாக உடல்நலனும் முக்கியம். ஏனென்று சொன்னால் இந்த ஆல்கஹாலை தொடர்ந்து குடிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கிட்னி உள்ளிட்ட உடல் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுகின்றன. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நிறைய இளம் தாய்மார்கள் குறிப்பாக விதவையாகக்கூடிய ஒரு சூழலும் இந்த மது பழக்கத்தால் இருக்கிறது. ஆக்சிடென்ட்கள் ஆகின்றன. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் முதலமைச்சர் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார். இதன் மூலமாக அரசுக்கு பல 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனந்தி, அந்த இழப்பை ஈடுகட்ட இப்ப தமிழ்நாடு அரசு சார்பாக வேறு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஏன்னா ஏற்கனவே தமிழகத்தில் நிதி நிலைமை கடன்ல இருக்கு, பல லட்சம் கோடி ரூபாய் கடன்ல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தமிழக முதல்வர் விஜய் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். இப்போ டாஸ்மாக் கடைகளை மூடுறாங்கன்னா அதனுடைய வருவாயை ஈடுகட்டும் வகையில வேறு என்ன நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க போகிறது? நிச்சயமாக கனிம வளம் என்ற ஒரு முக்கியமான வளம் இருக்கிறது. அதாவது கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய தாது மணல், தூத்துக்குடி ஒட்டிய கடல் மனைகள்ல அந்த கடல் மணலே எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டிய ஒரு பொருள். அதை இல்லீகலாக நிறைய பிசினஸ் நடப்பதாக அரசுக்கு தகவல் வந்தது. அதே போல மணல், முறையான மணல் விற்பனையை அரசுக்கு வருமானமாக மாற்றுவது, அதே போல கிரானைட் உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் அரசுடைய வருமானமாக மாற்றுவது. அதாவது அரசில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகளை அடைத்தாலே அரசுக்கு வர வேண்டிய முழு வருமானம் வரும். குறிப்பாக பெரிய அளவிலான அரசு இடங்களை குறிப்பாக வாடகைக்கு விடுதல், அதே போல நிறைய தேவையில்லாமல் செலவு செய்தல், குறிப்பாக அரசு வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதை தவிர்த்தல், இது போன்ற பல அந்த சிக்கன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதும் ஒரு கருத்தாக இருக்கின்றது. அரசு வருமானத்தை பெருக்குவதற்கு தொழிற்சாலைகள் மூலமாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகமாக்கும் பட்சத்தால் ஜிடிபி உயர்ந்து அரசுக்கு வருவாய் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதைதான் இந்த புதிய அரசு மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி,
வருவாயை ஈடுகட்டும் வகையில வேறு வகையிலையும் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது. இப்ப இந்த 717 மதுக்கடைகள் முழுவதுமாக மூடப்பட வேண்டுமா அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான உத்தரவும் இருக்கா? அதுல நிச்சயமாக மூடப்படுகின்றன என்ற வார்த்தையை தான் போட்டிருக்கிறார்கள். எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒரு பிரஸ் ரிலீஸ்ல வந்து அந்த ஆர்டர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னு சொன்னால் விரிவான ஜிஓவா போடுவாங்க. அந்த ஜிஓவில் தான் எந்தெந்த கடை, எந்தெந்த மாவட்டத்தில் இருக்க கடை, அந்த பணியாளர்கள் எந்த கடைக்கு மாற்றுகிறார்கள் என்று சொன்னால் இந்த 717 கடையிலும் ஒரு கடைக்கு 4 பேர் வீதம் பணியாற்றுவார்கள். எனவே அவர்கள் குறிப்பாக இது வந்து பள்ளி கல்லூரி அருகில் 186 இடங்கள், 27 கோயில்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல பஸ் ஸ்டாண்ட் அருகில் 255 இடங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பணியாற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு 4 பேர்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 பணியாளர்கள் வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் குறைந்த சம்பளத்தில் பணியாற்றக்கூடியவர்களாக ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் மூடுகின்ற ஒரு உத்தரவாக தான் இருக்கிறது. ஆனால் இடமாற்றம் இல்லை என்றும் இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, இடமாற்றம் இல்லை, 717 மதுக்கடைகளும் மூடப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2018 கிட்டத்தட்ட மதுக்கடைகளை வேலை பார்க்கக்கூடிய 2018 பணியாளர்களுடைய வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அது தொடர்பான அறிவிப்பும் இதன் பிறகு வர வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக கடந்த காலங்களில் 500 கடைகள் மூடப்பட்ட போது செந்தில் பாலாஜி மின்சார குறிப்பாக மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்த போது அந்த 500 கடைகளும் இருந்த 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கடைகள், ஒரு சில கடைகளை ரொம்ப வியாபாரம் அதிகமாகவும் ஆனால் அங்கே வந்து ஆட்கள் குறைவாக இருப்பார்கள், அதுபோன்று இடமாற்றம் செய்து அவர்களுக்கு பணி யாரையுமே வந்து டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை என்பதை நம்ம பார்க்க முடியுது. அதே போல நல்ல திறமையான பணியாளர்கள் இருந்தால் மாற்றுத் துறைகள், குறிப்பாக கூட்டுறவு உள்ளிட்ட மற்ற அரசு துறைகளிலும் மாற்றி அவர்களுக்கு பணி, குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் மாத்தினாங்க. இது போன்று மாற்று பணி நிரவல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அது போன்ற ஒரு மாற்றங்களும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.